வள்ளுவராகப்பட்டவர் பூலோகத்திலே வந்து வெள்ளை யானையின் மீது அமர்ந்து கொண்டு பறை ஓசை எடுத்து ஓர் தட்டு தட்டினார். உடனடியாக வந்த நாரத மகாமுனிவர் இவருக்கு கோபம் வந்தாத்தான் பறை ஓசையை நல்லா ஓங்கி அடிப்பார். சின்னஞ்சிறு பாலர்களை வரவழைத்து பாலர்களா, அதோ வெள்ளை யானையில தாடையின் தலைமுடியமா இருக்காரே ஒரு ஆளு, ஒரு மனிதன், அவர் ஒரு கிறுக்கன், அவர் ஒரு மெண்டலு, அவர் ஒரு லூசு, அவர் ஒரு கோட்டிக்காரன், பைத்தியக்காரன், அவர் ஒரு கோட்டிக்காரன், அவர் ஒரு அரமரை, அவன் ஒரு வட்டு, அவன் ஒரு பைத்தியம். பூலோகத்தை விட்டு அடிச்சு விரட்டுங்கன்னார். அப்ப பூலோகத்தை விட்டு அடிச்சு விரட்டுங்கன்னு சொன்ன உடனே கோபம் கொண்ட இந்த வள்ளுவராகப்பட்டவர் சரி வந்து நம்ம அடிக்கணும்னு சொன்னா இந்த பிள்ளைக பூரா நம்மளை இப்படி கல்லுங்கட்டியுமா எடுத்து எரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அடித்த அடியை பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறை ஓசையை மாத்தி அடித்தார். எப்படி அடித்தார்? பூவோதீர பிஞ்சோதீர பூவோதீர பிஞ்சோதீர நல்ல காய் உதிர கனி உதிர அங்கே உதிர்க நல்ல உதிர்க வெண்டு உதிர்க உதிர்க வெண்டு வள்ளுவர் பறை ஓசை அடிக்காரே. அவர் பறை ஓசை அடித்த போது பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர உதிர்க உதிர்க வெண்டு ஏகமாகவே பறை ஓசை அடிக்க போது ஆண்டவை எப்படி அடிக்க சொன்னார்? பூவிருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரணும்னு பகவான் அடிக்க சொன்னார். ஆனா இவர் பூ உதிர பிஞ்சு உதிர காய் கனி அத்தனைய உதிரன்னு அப்படின்னு இவர் ஏகமா அடிச்ச உடனே சரி பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஆண்டு போகுது. பூவிலேயும் போகுது, பிஞ்சிலேயும் போகுது, காயிலேயும் போகுது, கனியிலேயும் போகுது, பிச்சு புடிங்கிட்டு போகுது. என்னது போகுது? பூவன்னா என்ன நினைச்ச? பூவன்னா என்னது? மரத்துல உள்ள பூவு. அந்த பூவு இல்ல. பூவுன்னு சொன்னா பெண்ணாகப்பட்டவள் தன் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கற்பம். 40 நாள் கற்பம். பிஞ்சினா பிறந்த குழந்தை. காயின்னா அங்கம் இல்லாம இங்கம் இல்லாம ஒன்ன மாதிரி ஒரு நடுத்தர ஆளு. கனின்னா நம்ம கட்டக்கார மாதிரி. கனியிலே கனிஞ்ச கனி உலகத்துல கடைசி ஆளு இவரை மாதிரி சாய்ந்துக்காரு மாதிரி பழுத்த பழம் பழுத்தவான ஆளும் இதெல்லாம் பூலோகத்தில் இருந்து என்ன புண்ணியம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு. அதனால் இவர்களுக்கு மட்டும் பறை ஓசை அடிக்கணும்னு ஆண்டவன் சொன்னார். ஆனா இந்த வள்ளுவர் அதை மாத்தி அடித்தார். பத்தீங்களா? 40 நாள் கர்ப்பமும் அழிந்து போனது. பிறந்த 6 மாத குழந்தையும் ஆண்டு போனது. மனவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு. இன்னைக்கும் சில நாள் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. எப்படி? மனக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம் அப்படின்னு சில நாள் பேப்பர்ல வரும். அதெல்லாம் இவர் அடிச்ச பறை ஓசை. வள்ளுவர் அடித்த பறை ஓசை. கீழே விட்டு சின்னாத்தா போறா, மேல விட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா. அவ எதுக்கு பேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியல. ஊருக்குள்ள இருக்கிறது வரைக்கும் ஒரே ஊர் புறணி. போய் கைலாசத்துல பேச ஆள் வேணும்னு அவளை சேர்த்து கூட்டிட்டு போறா. அணையில இருந்து ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கும் உயிர் சேதம் வந்தது. அப்போ பார்த்தா இந்த பூமாதேவி திடீர்னு எல்லா உயிரும் ஆண்டு மடிஞ்ச உடனே இந்த பிணத்தை பூரா மனுஷங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சுடுகாடு தெரியும். திடீர்னு செத்த உடனே எரிக்கவும் தெரியாம பதைக்கவும் தெரியாம மையம்னா பிணம். இந்த மையம் பிணத்தை எல்லாம் ஈசானிய மூலையில கொண்டு குமிச்சாங்க. அதுக்குத்தான் அதுக்கு மையானக்கரைன்னு பேரு. அதுக்கு பேரு சுடுகாடு, அதுக்கு பேரு இடுகாடு. அப்ப மையானக்கரையிலே ஆண்ட பிணங்கள் எல்லாம் குமிந்திருக்க இருக்கும்போது பூமாதேவி கைலைக்கு ஓடி வந்து ஆண்டவனே பகவானே நான் உங்களோட இடமதில நான் உயிர் சுமைய குறைக்க சொன்னேன். குறைக்க
சுமையை குறைக்க சொல்லி தான் மறைவு வச்சு அடிக்க சொன்னேன் ஆனா அவர் மாத்தி அடிச்சுட்டாரு. அதனால உனக்கு இருக்கக்கூடிய பிணை சுமையை நான் குறைச்சு தரேன். அந்த காலத்துல ஒரு மனுஷன் உயிரோட இருக்காமனு வைங்க, என்ன இப்பமும் சரி அப்பமும் சரி எப்பவும் சரி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உயிரோட இருக்கிறான்னு சொன்னா அப்படின்னா அந்த மனுஷனுக்கு உடம்புக்கு நல்லா இல்லைனா சரி கூட ஒரு ஆள் இருந்தா அவர் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வந்துடலாம். ஆட்டோல கூட்டி போய் கைத்தாங்களா கூட்டி வந்துடலாம். அதே ஆளு இறந்து போயிட்டாருன்னா அவரை தூக்கி சுமக்கிறதுக்கு 4 ஆளு 8 காலு வேணுமா? என்ன 4 ஆளு 8 காலு? அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி இருக்காங்க. எப்படி? தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு. தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலு. உச்சி வளக்கையில 3 காலு. ஐயா ஊருக்கு போகும்போது 10 காலு. அவருக்கு ஊருக்கு போகும்போது 10 காலு. உச்சி வளக்கையில் 3 காலு ஊருக்கு போகும்போது 10 காலோட போவாரா? அப்படின்னா என்ன விவரம்? என்ன தத்தைக்கா புத்தைக்கனா ஒரு குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம் ஒரு வயசுக்குள்ள எப்படியாவது மெதுவா 2 காலம் முட்டி போடும், 2 கைய ஊனும், தத்தி தவழ்ந்து விளையாடும். தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு சரியா போச்சா? தானே நடக்கையில 2 காலுன்னா அப்படின்னா அதே பிள்ளைக்கு நடக்கும் விலை வந்துட்டுன்னு வைங்க, 1 வயசுக்குள்ள தான் 2 கால ஊனமா செவத்தை பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சு விடுவான். தானே நடக்கையில 2 காலு. உச்சி வளக்கையில 3 கால்னா என்னென்ன? உச்சி வளக்கையில 3 கால்னா அப்படினா 50 60 வயசாயி போச்சுன்னு வைங்க. சரி 60 வயசுக்கு மேல ஆயிடுதுனா அந்த ஐயா உடம்புல தெம்பு இருக்காது. தெம்பு ஏன் இருக்காது? கை கால் எல்லாம் கிடுகிடுகிடுன்னு நடுங்கும். வயசாயிடும்ல ஐயா, வயசாயி போகும்ல, தேகத்துல நோய் வந்துரும், உடம்புல சுருக்குழுந்து போகும். ஆமா, தலை முடி நரைச்சு போகும். அப்ப வயதானதுக்கு பிறகு அந்த ஐயாவுக்கு நடக்க முடியலன்னு வைங்க, என்ன செய்வார்? அவர் கையிலே ஒரு ஊன்றுகோல் வேணும், ஒரு கம்பு தடி வேணும். கையில கம்பு இருந்தா தான் இந்த தாத்தாவுக்கு தெம்பு வரும். பாத்துக்கோ, உடம்புல தெம்பு வரும். அதான் உச்சி வெளுக்கையில 3 காலு. இந்த ஊருக்கு போயிட 10 கால்னா என்னென்ன? ஊருக்கு போகும்போது 10 காலுனா அப்படின்னா அந்த ஐயா ஆண்டு அனுபவிச்சு அவர் மாண்டு மடிஞ்சிட்டாருன்னு வையி, 90 வயசுக்கு மேல இறந்து போறாருன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். பாத்தியா? அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்காக சரி அவருக்கு ஒரு பல்லாக்கு ரெடி பண்ணி பல்லாக்களை இவரை தூக்கி வச்சு பல்லாக்களை படுத்திருக்கிறவருக்கு 2 காலு, இறந்தவருக்கு 2 காலு, 4 முக்குக்கும் 4 ஆளு, 4 பேருக்கும் 8 காலு, 8 2 10 காலோட போவாராம். அந்த ஊருக்கு போவாரு. அந்த ஊருக்கு போனா திரும்பி வர்றதுக்கு டிக்கெட் கிடையாது, ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது, போகிறதுக்கு தான் வெளி, வரதுக்கு முடியாது, வரதுக்கு டிக்கெட் கிடையாது. வேண்டாம் வேண்டாங்காரு. ஆமா, யாரையுமே உயிர் போக சமைக்க கூடாது. ஆமா, உள்ளூர்ல வேலை பார்த்தா போதும், அந்த ஊருக்கு போனா. அதனால இந்த உலகத்துல எல்லா உயிரும் ஆண்டு அடைஞ்சதுனால எனக்கு பிணச்சுமை அதிகமாகிவிட்டது. உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமானதனால எனக்கு நீங்க பிணச்சுமையை குறைச்சு தாங்க இறைவா என்று பூமாதேவி சிவனிடத்திலே சொன்ன போது, பூமாதேவி என்னால வந்த பிணச்சுமையை நான் உனக்கு குறைச்சு தாரேன். ஆண்டவா, நீங்க எப்படி குறைக்க போறீங்க? நாளை ஒரு காலத்தில் நானே ஓர் பிள்ளையாகவே பிறந்து எம்மா பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், பிள்ளையாக பிறக்க போறேன். அம்மா பிணச்சுமையை உனக்கு குறைத்து தாரேன், எம்மா மடலையாக உலகில் பிறக்க போறேன், மாயானத்தை உனக்கு காத்து தாரேன், ஓடக்கரை சுடலையா பிறக்க போறேன், பிறக்க போறேன், ஓ சுடுகாட்டே காத்து தாரேன்.
மெத்தையாக பிறந்து பிற சுமைய குறைச்சு தாரே பூமாதேவி ஓடக்கரை சுடலை மாடனாகவே பிறந்து சுடுகாட்டு சுருதிய உனக்கு நான் காத்து தாரேன் என்று சிவபெருமான் பூமாதேவிக்கு வாக்கு கொடுக்க பார்வதி இத ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தா. அது எப்படி இந்த ஆண்டவன் நமக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு பிள்ளை கேட்டவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த பூமாதேவிக்காக உலகத்துல போய் அவரே பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்லுதாரு. இந்த ஆண்டவனை நாம சும்மா விடக்கூடாது. ஆண்டவனே பகவானே உங்களை நான் விடமாட்டேன். ஆண்டவா நான் செய்த பாவத்துக்கு ஒரு சிறு பிள்ளைய கேட்டேன், எனக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பூமாதேவிக்காக உலகத்துல நீங்களே பிள்ளையா பிறக்கம்னு சொல்லுதீங்களே ஐயா, உண்மை நான் சும்மா விட மாட்டேன். நீர் எங்கெங்கு போய் பிறந்தாலும் அங்கங்கு உமக்கு தாயாக நான் வந்து பிறந்து இறையும் பணத்தை உம்ம வாயில கொடுத்தாத்தான் செய்த பாவம் எனக்கு தீரும். அம்மா பார்வதி நீ எப்படி அம்மா பிறக்க போற? சாமி பிள்ளையாக உலகில் பிறந்திரானா பேச்சியாக வந்து நான் பிறப்பேன். நீங்க மகளையாக உலகில் பிறந்திரானா மாயான பேச்சியா நான் பிறப்பேன். நீங்க சுடலை மாடனாக பிறந்திரானா நீங்க பிறந்திரானா சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன். சுடுகாட்டு பேச்சியா பிறந்து இறையும் பணத்தை எடுத்து உங்க வாயில கொடுத்தாத்தா செய்த பாவம் எனக்கு தீரும். அந்த பார்வதி பகவானுக்கு வாக்கு கொடுக்க அப்பந்தான் ஆண்டவன் யோசித்து பார்த்தார். இந்த பார்வதி செய்த பாவத்துக்கு பிள்ளை கேட்டதுல எந்த தவறும் இல்ல. உனக்கு என்ன பிள்ளை வேணுமோ கேளு, நான் இப்பவே உனக்கு தாரேன்னார். அப்ப ஆதிசக்தி பார்வதியானவள் சாமி ஆண்டவனை பகவானே ஆண்டவனை பகவானே உமக்கு செய்த பாவம் தீர்ப்பதற்கு பிறந்தவனை எனக்கு வேணும். அடியில் வைத்து விளையாடு அதலை ஒன்று எனக்கு வேணும். கொஞ்சினாலும் விளையாடு பிறந்தவனை எனக்கு வேணும். என்னை 8 நாளைக்குள்ளே பிள்ளை எனக்கு வேணும். அவன் பார்வதியும் கேட்ட போது பகவானும் ஏது சொல்வார். ஏடி அம்மா பார்வதி நீ என்னுடைய வார்த்தை கேளு. ஏய் பார்வதி என்னை 8 நாளைக்குள்ள பிள்ளை வர வேணும்னு கேட்கிய 8 நாளைக்குள்ள பிள்ளை வரத்தை உனக்கு தர முடியுமா? எப்படி கொடுக்க முடியும்? ஆளன் இல்லா குழந்தை மன்னன் இல்லா மடி குழந்தை புருஷன் இல்லாத புத்திரனை கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? உலகத்துல இல்லாத ஒரு வரத்தை கேட்டா ஒரு பிள்ளையை பெற்று எடுக்க வேண்டுமானால் 10 திங்கள் ஆகும். 10 திங்கள் என்பதுவே 10 மாதம் என்பார்கள். 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளையே உலகத்திலே அறையும் குறையுமா கையங்கால ஊனமா பிறக்கு. ஒரு கால்ல ஒரு குறை கையில ஒரு குறை. நீ 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்டா என்னால் எப்படி கொடுக்க முடியும்? அது எப்படி கொடுக்க முடியும்? ஆனாலும் ஆண்டவா எனக்கு என்ன ஆனாலும் எப்படியாவது ஏந்தும் குழந்தை 8 நாளைக்குள்ள வேணும் என்று சொன்னபோது அப்படியா அப்ப அப்பேர்வட்ட பிள்ளை உனக்கு வேணும்னு சொன்னா அப்படின்னா பூலோகத்து பெண்கள் தவம் இருப்பதை போல கைலாசத்திலே நீ தவம் இருக்க வேண்டும். அம்மா ஆண்டவா பரம்பொருளே நான் எப்படி தவம் இருக்க வேண்டும்? ஆடி ஏடி அம்மா பார்வதி
முன்னூறு சரவிளக்கு முழு முழுவென்று எரியும் எரியும் 400 சரவிளக்கு நலமோடு எரியும் பார்வதி அதிலே 32ஆம் தூணில தங்க தூணுக்கு முன்பாக தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் அம்மா மணி விளக்கு முன்னால் வண்டி போட்டு மடி ஏந்தி நின்று கொண்டு கண்களையும் மூடி கடவுளை நினைத்தேன்னு சொன்னார். அப்படின்னா கடவுளார் அருளால மணி விளக்கில் இருந்து 3 பொறி முத்துப்பொறி விழும். முழு முழுவென்று விழுகும் போதே சேர்த்து பிடித்தா உனக்கு சிசுவு வந்து பிறக்கும் கூட்டி பிடித்தா உனக்கு குழந்தை வந்து பிறக்கும் பார்வதி அனைத்து பிடித்தால் உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்தார். பார்வதி ஆட்டும் என்று சம்மதித்து அவள் பிள்ளை மேல் உள்ள ஆசையை கொண்டு எங்கே வருகிறாள் தெரியுமா? ஐயா நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே ஆதிசக்தி பார்வதி குளித்து வல்ல நீராடி கோல வண்ண பட்டுடுத்து தீர்த்தமாடி மாத்துடுத்து திருநீச்ச காப்பணிந்து கைலாச மலையிலே வடக்கு கொட்ட வாசலுக்கு வாராள பார்வதி பார்வதிய வாரம் போது 300 சரவிளக்கு முழு முழுனு எரிய கண்டு 400 சரவிளக்கு நலமோடு எரிய கண்டு 32ஆம் தூணாதிலே தங்க தூணு முன்னாலே தூண்டாத மணி விளக்கு தூண்டாத சுடர் விளக்கு எரிய கண்டு ஐயா மணி விளக்கு முன்னாலே அங்கையான பார்வதியை சாந்து கொண்டு தரைமலை சந்தனத்தால் கோலம் போட்டு பாலை கொண்டு தரமலை பன்னீராலை கோலம் போட்டு ஆறு கொண்டு தரமலை மஞ்சளாலை கோலம் போட்டு தரவாலை இளவிரித்து நாயகனை பிடித்து நிறநாளி நலமறக்க தெச்சனையும் தெங்கவலம் தீபங்களை ஏற்றி வைத்து அண்டி ஒட்டி இருந்து கொண்டு அடியேந்தி நிற்பாள் அடியேந்தி நிற்கும் போது அடியேந்தி அங்கே என்ன நடக்குதோ ஏய் மண்டி ஒட்டி இருந்து கொண்டு அடியேந்தி நிற்பாள் கண்களையும் மூடுவாள் கடவுளை நினைப்பாள் ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆதி வெள்ளி கையிலையில் பார்வதிக்கு தெரியாமல் கண்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கு தூண்டாத அங்கே தூண்டு வர சிவபெருமான் ஏய் மணி விளக்கு தூண்டும் போது பார்வதிய முந்தானையில் 3 பொறி முத்து போய் ஒரு முழனு விழுந்திடுமா ஒரு முழனு விழுந்த போய் சேர்த்து வல்ல பிடிக்காது சேர்ந்து வல்ல உருளுதையோ கூட்டி வெல்ல பிடிக்காது உறவைக்கெல்லாம் உருளுதையோ அரைத்து வெல்ல பிடிக்காது அரைத்து வெல்ல பிடிக்காது உறவைக்கு அம்மிக்கெல்லாம் உருளுதையோ ஓடியா ஏ கூட்டி வல்ல பிடிக்காது உறவைக்கெல்லாம் உருளுதையோ அரைத்து வல்ல பிடிக்காது அம்மிக்கெல்லாம் உருளுதையோ ஆதிசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி மண்டி போட்டு மடி ஏந்தி நிற்கும் போது கண்ணை மூடி கடவுளை நினைத்தார். கடவுளை நினைத்த உடனே ஆண்டவன் வண்டு போலவே வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கை தூண்டினார் சிவபெருமான். மணி விளக்கில் இருந்து 3 பொறி முத்துப்பொறி முழு முழுவென்று விழுந்த போது சேர்த்து விடித்தா சேர்ந்தே உருளுது கூட்டி விடிக்க குளவிக்கெல்லாம் உருளுது பிள்ளைதான் வந்து பிறந்து விட்டதா
எண்ணிக்கொண்டு பார்வதி கையிலங்கிரி மலைக்கு வந்து மடியை திறந்து மதலையை பார்த்தா. அப்ப மடியை திறந்து மதலையை பார்க்கும் போது அது குழந்தை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி சாமி கையும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல கையும் இல்ல காலும் இல்ல அது காது மூக்கு செவியும் இல்ல அது வாயும் இல்ல வயரும் இல்ல வாய்த்ததோரு சிரசும் இல்ல அது மூக்கும் இல்ல முனையும் இல்ல ஏயா முனையும் இல்ல முண்ட போல உருளுதையா உருண்ட முண்டமா உருளுதையா அவ பிள்ளை என்று பார்த்தாலே பியமுண்டமா உருளுதையா மதனை என்று பார்த்தாலே ஆமுண்டமா உருளுதையா அவன் குழந்தை என்று பார்த்தாலே பியமுண்டமா உருளுதையா அப்பன் கோமதியா பார்வதி என்ன நினைப்பா? ஐயையோ இந்த ஆண்டவனிடத்திலே பிள்ளையா கேட்ட இது பியமுண்டமா இருக்கு நான் மதலையா கேட்ட இது மாமுண்டமா உருளுது குழந்தை வரம் கேட்டதற்கு இப்படி கொடிய முண்டத்தை கொடுக்கலாமா? ஐயா கையும் இல்ல காலும் இல்லை கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல வாயும் இல்லை வயரும் இல்லை வாய்த்ததோர் சிரசும் இல்லை மூக்கும் இல்லாம மொழியும் இல்லாம முண்டமா பிள்ளை அங்க எங்க உருளுது. ஆமா சரி. அப்போ மூக்கம் இல்லாம முழுவும் இல்லாம முண்டமா உருண்ட உடனே உமையவள் வருவதா தேவி கைலைக்கு ஓடி வந்தார். ஆண்டவா என்ன பார்வதி உங்ககிட்ட என்னையா வரம் கேட்டேன்? என்ன கேட்ட? பார்வதி 8 நாளைக்குள்ள ஆளனில்ல ஆண் குழந்தை வேணும்னு என்கிட்ட வரமா கேட்ட. அந்த பிள்ளைய தானடி உனக்கு கொடுத்திருக்கேன். கேட்ட பிள்ளைய தான கொடுத்திருக்கேன். நீ அப்படியே பிள்ளைய கொடுத்தீரு. எப்படி கொடுத்தேன்? பிள்ளைய பாருங்க. என்ன? வாயும் இல்ல வயிறும் இல்ல வாய்த்ததோர் சிரசும் இல்ல மூக்கும் இல்லாமல் முனையும் இல்லாமல் முண்டமா உருளுது. 8 மாச பிள்ளை அப்படிதான் இருக்கும். அம்மை குளவிக்காவது 2 பக்கமும் பிடிச்சரைக்க பிடி இருக்கும். ஆனா இந்த பிள்ளைக்கு அது கூட இல்ல. ஒண்ணு கிடையாது. மொட்டு முழுக்குன்னு இருக்கான இந்த பிள்ளை ஒரு ஆளு வந்து உன் குழந்தைய குடுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்ல முடியும்? ஊதி வச்ச பழுவுனா இருக்கான். நான் உருட்டி வச்சு விளையாட நான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல பிள்ளைக்கு எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது சுத்தமா இல்ல. ஒண்ணுமே கிடையாது. ஆணு பெண்ணானு கூட அடையாளம் தெரியல. அதனால இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் உருப்பிடித்து எனக்கு பெயர் கொடுத்து தர வேணும் என்று சொன்ன போது பார்வதி 8 நாளைக்குள்ள அப்படி ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை இருக்காதுன்னு சொன்னேன். நான் எவ்வளவு சொன்னேன். நீ என் பேச்ச கேட்காம அந்த பிள்ளை தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சேன். அவன் இப்படித்தான் மொட்டு முழுக்குன்னு இருப்பான். 2 நாள்ல பிறக்கக்கூடிய பிள்ளை அப்படிதான் இருக்கும். நீங்க எனக்கு உருப்பிடிச்சு தர முடியுமா முடியாதா? ஆட்டு வண்டி சம்மதித்து ஆண்டவனாகிய சிவபெருமான் யாரை வரவழைத்தார் தெரியுமா? ஐயா படைக்கப்பட்ட பிரம்மனைத்தான். படைக்கப்பட்ட பிரம்மனை பகவான் வரவழைத்து உருப்பிடிக்க சொல்லுவார். உருப்பிடித்த பிரம்மதேவ உயிர் கொடுத்த சிவபெருமான். பிள்ளைக்கு உயிர் கொடுத்த
மாதாவிற்கு அவள் வளர்ந்து உங்கை பால் கொடுத்தா பால் கொடுத்தா இவை வளர மாட்டா என்று சொல்லு எங்கே சொல்லு நாம இடந்து உங்கை பால் கொடுத்தா பால் கொடுத்தா இவை ஈடேற மாட்டான் என்று மாட்டான் என்று காரம் பசு பால் கறந்து பால் கறந்து ஐயா பால் கறந்து சேனையா ஊட்டுவாளா ஓட்டுவாரோ ஆவி சேனையா ஊட்டுவாளா ஓட்டுவாரோ காணாமது பார்க்க அவனுக்கு சேரையாக ஊட்டுவாளா ஆமையோ சேரையாக ஊட்டுவாளா அவன் காரம் பசு பால் கறந்து சேனையாக ஊட்டுவாளா ஊட்டி வெல்ல வளர்த்துவாளா வளர்த்துவாரா உடம்பெல்லாம் நெய்யுருக நெய்யுருக ஐயா வளர்த்து வாராவோ பிள்ளைக்கு உடம்பு எல்லாம் நெய்யுருக அவளை சேர்த்து மெல்ல வளர்த்துவாரா சேர்த்து மெல்ல வளர்த்துவாரா சிறப்போடு வளர்க்கும் போது ஊட்டி வளர்த்தா உடம்பெல்லாம் நெய்யுருக நெய்யுருக தேய்ச்சி வளர்த்தால் திரேகமெல்லாம் நெய்யுருக நெய்யுருக தரையிலே விட்டால் தண்டைக்கால் நோகும் என்று நோகும் என்று ஆமாம் பூமியிலே விட்டா பூமி நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதங்கள் நோகுமென்று நோகுமென்று பார்வதி தோளிலே தொட்டில் கட்டி கட்டி தொடையிலே நடைபெறத்தி அழகா நடைபெறத்தி மாரோடு தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி நடைபெறத்தி தாலாட்டி ரோராட்டி தலைமகனை வளர்த்து வருகிறாள் இந்த பார்வதா தேவி தேவியானவள் அப்படியாகவே வளர்த்து வருகின்ற போது பிள்ளைக்கு 16ஆம் நாளன்று பெயர் நாமத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். பெயர் கொடுக்கணுமானா பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? பேர் கொடுக்கணும் என்ன பேர் கொடுக்கலாம்? அந்த காலத்துல வந்து அவங்க குலதெய்வத்தின் பேரை வைக்காங்க. ஆமா. அதோட சரி. அப்போ உள்ள பேரு எல்லாமே ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காதான். ஆளுக்கும் பேருக்கும் எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும்? ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னா எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு ஆளு பார்க்கிறதுக்கு ரொம்ப சிவப்பா இருப்பாரு. செவத்த ஆளா நல்ல எலுமிச்சம்பழம் கலர்ல இருப்பாரு. அவருக்கு பேரு என்ன பேரு? அவருக்கு பேரு கருத்த பாண்டி. கருப்பையா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆளு சிவப்பு, பேரு கருப்பையா கருத்த பாண்டின்னு வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு ஆளு பார்க்கிறதுக்கு கரைங்கரைங்கரைன்னு கரிப்பான தூரு மாதிரி இருப்பார். என்ன மாதிரியே இருப்பாரு. கரிப்பான தூரு மாதிரினா நனைஞ்ச பனக்கலரு. பனமரத்துல தண்ணிய ஊத்திட்டு பாருங்க, ரொம்ப கருப்பா இருட்டா இருக்கும். அந்த அளவுக்கு இருப்பாரு கருப்பா. அவருக்கு பேரு வெள்ளப்பாண்டி, வெள்ளச்சாமி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. கருப்பா இருக்கவருக்கு வெள்ளச்சாமின்னு பேரு. ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்னும் ஒரு ஆளு வருஷத்துல 300 நாளும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. உடம்பெல்லாம் ஒரே நோயா இருக்கும். எப்ப பார்த்தாலும் மாத்திரையும் கையுமா அலைவாரு. ஆமா, உடம்புல திரேகத்துல சுத்தம் இருக்காது, புல்லா நோய். வருஷத்துல 300 நாளும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பேரு என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? ஆரோக்கிய சாமி. ஆரோக்கிய சாமி. நோயா